ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே சகோதரரே, 3 விஷயம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்க பார்ட் டைம் பண்றதுனால 3 விஷயம் சொல்லித்தரேன். இந்த 3 விஷயங்களை 3 டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சக்சஸ் ஆயிடலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். என்ன தயார்னா, நிறைய ரிஜெக்ஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களை கேலி பண்ணுவாங்க, அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. அதிக நோ 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 நோன்றத நீங்க கேட்க வேண்டியது வரும், அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், குடும்பம் எதிர்த்தாலும், நண்பர்கள் எதிர்த்தாலும், இந்த பிசினஸ் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியா இதை பத்தி தெரியாததுனாலதான். ஓகே, சப்போஸ் எதிர்த்தா நான் முன்வைத்த காலை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் பின்வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். இதுதான் நம்பர் 1. தயார் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு படத்துல விஜய் சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பேச்சையே நீங்க கேட்க கூடாது. அதாவது யார் என்ன சொன்னாலும் முன்வைத்த கால பின் வைக்க கூடாது, போயிட்டே இருக்கணும். இப்படியே அதாவது எதுக்குடா இந்த இண்டஸ்ட்ரி உனக்குன்னா அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்டா உனக்கு இந்த ஆளை பிடிக்கிற வேலை, இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தட்டிட்டு சட்டையில விழுந்த தூசி மாதிரி அப்படியே தட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்ததுனாலதான் என்னால இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய சாதனைகள் படைக்க முடிஞ்சது. அதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரலாம். அதனால முதல்ல உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். 2வது, முழுமையா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி கத்துக்கணும். எப்படி பிளான் கொடுக்கறது அப்படின்றத நீங்க கத்துக்கணும். ப்ராடக்டை பத்தி கத்துக்கணும், கம்பெனியை பத்தி கத்துக்கணும், இண்டஸ்ட்ரியை பத்தி கத்துக்கணும். எல்லாத்தையும் நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு பண்ணும்போதுதான் நீங்க ரிஜெக்ஷன்ஸை குறைக்கலாம், ஃபெயிலியரை நீங்க குறைக்கலாம். இப்போ நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, கத்துக்கிட்டு ஓட்டும் போது ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டலாம். கத்துக்காம ஓட்டினா என்ன ஆகும், விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் காரே ஓட்டாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆரம்பத்துல முறையா கத்துக்காம வண்டி எடுத்து ஓட்டுவாங்க, போய் எங்கேயாவது போய் இடிச்சிருவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காரையே ஓட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, அந்த காரை பார்த்தாலே அலர்ஜி ஆயிடும் அவங்களுக்கு. காரணம் அவங்க கத்துக்காம காரை எடுத்து ஓட்டுறதுனால. முறையா தெரிஞ்சவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு முறையா கத்துக்கிட்டு அந்த காரை எடுத்து ஓட்டிருந்தா அவங்க சேஃபா போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். கண்டினியூஸா அந்த டிரைவிங்கே அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அதே மாதிரிதான் நீங்க இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட நேரத்தை செலவு பண்ணி நிறைய கத்துக்கோங்க. இது 2வது விஷயம். கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. சகோதரரே, நீங்க ஜிம்ல தானே ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஓகே, ஒரு ஜிம்ல உடற்பயிற்சி பண்ணும்போது வலிக்கதான் செய்யும். முதல்லயே நம்ம தயார் பண்ணிக்கணும்ல. உடம்பு வலிக்க ஆரம்ப கட்டத்துல வலிக்கதான் செய்யும், வலிக்கும்னு தெரியும். பட் என்ன, எவ்வளவு வலிச்சாலும் நான் ரெகுலரா பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஜிம்முக்கு வந்தாங்கன்னா நம்ம உடம்பு 6 பேக்கோ 7 பேக்கோ 8 பேக்கோ எவ்வளவு பேக் தேவையோ அது கிடைக்கும் நம்மளுக்கு. 2-3 நாள் வலிக்குதுன்னு சொல்லி விட்டவங்க தானே அதிகம். ஜிம்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிகம் சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் முதல்ல மனசை தயார் பண்ணிக்கணும். எவ்வளவு உடம்பு வலி வந்தாலும் நான் டெய்லி பண்ண போறேன்ற உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். 2வது,